பெரியார் குறித்து பேசிய சீமான் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்த காவல்துறைக்கு மணப்பாறை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் பேசியதாக கூறி சர்ச்சை கருத்தை ஒன்றை தெரிவித்தார். சீமானின் இந்த பேச்சுக்கு பல்வேறு தரப்பிலும் இருந்து எதிர்ப்பு எழுந்த நிலையில் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மணப்பாறை குற்றவியல் நீதிமன்றத்தில் சீமான் மீது அரசு வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன் என்பவர் தனிப்பட்ட முறையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சீமான் மீது வழக்கு பதிந்து விசாரிக்க மணப்பாறை காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாதிகளின் நோக்கம் நமது ஒற்றுமையை சிதைப்பதுதான் என்று நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி கருத்து தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழந்தனர். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் அண்மையில் அறிக்கை ஒன்றை விஜய் ஆண்டனி வெளியிட்டார். அதில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு இரங்கலை தெரிவிப்பதாக கூறினார். மேலும் பாகிஸ்தானில் உள்ள 50 லட்சம் இந்தியர்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் வெறுப்பை கடந்து மனிதம் வளர்ப்போம் என்றும் கேட்டுக்கொண்டார். விஜய் ஆண்டனியின் அறிக்கை விமர்சனங்களை பெற்ற நிலையில் அவரே தனது எக்ஸ் பக்கத்தில் புதிதாக மற்றொரு அறிக்கையையும் வெளியிட்டார். அதில் தனது பதிவை தவறாக புரிந்து கொண்டவர்கள் கவனத்துக்கு என்று தலைப்பிடப்பட்டிருந்தது. காஷ்மீரில் மிருகவெறி கொண்ட பயங்கரவாத கூட்டத்தின் நோக்கம் ஒற்றுமையை சிதைப்பதே என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசும் நாமும் வலிமையான கரங்களால் இந்திய இறையாண்மையை பாதுகாப்போம் என்றும் விஜய் ஆண்டனி கேட்டுக் கொண்டுள்ளார். காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்காவிடில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் ஆஸ்டின்பட்டி காவல் நிலைய தலைமை காவலர் எம் செந்தில்குமார் தாக்கல் செய்த மனுவில் காவலர்களுக்கு வார விடுமுறை அளிக்கப்படுவதில்லை என தெரிவித்திருந்தார். வார விடுமுறை தொடர்பான அரசின் சுற்றறிக்கை முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அசாதாரண சூழலை தவிர்த்து காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்கி அரசாணை பிறப்பித்த தமிழ்நாடு முதல்வரின் நடவடிக்கைக்கு நீதிபதி பாராட்டு தெரிவித்தார். அதேவேளையில் சாதாரண நாட்களில் கூட காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்கவில்லை எனில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி நேரடியாக வழக்கு தாக்கல் செய்யலாம் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்.